வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RFID பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் லாக் அண்ட் அன்லாக் சிஸ்டம் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த RFID இந்த கார்டு அல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் இந்த இது இருந்தால் மட்டும்தான் வந்து டோரை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ண முடியும். லாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாளே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிஸ்டமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் பெட்டை பற்றி போன வீடியோலேயே கொஞ்சம் சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரீசெண்டாக கிரிக்கெட் ஐசிசி சாம்பியன்ஷிப் மேட்சஸ்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 50% வந்து போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் இந்த மாதிரி லைவ் மேட்சஸை நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது மூலமாக நிறைய ப்ரைஸஸை வந்து வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. அதுபோக மோஸ்ட் பெட் வந்து நிறைய கேம்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஜெட்எக்ஸ், கிராஸ்எக்ஸ் இந்த மாதிரி கேம்ஸை வந்து நீங்கள் விளையாடுறது மூலமாகவும் அதில் வந்து வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. மோஸ்ட் பெட்டில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டெய்லி விளையாடி வந்து கேஷ் ப்ரைஸை வந்து வின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வின் பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் வழியாக ஈஸியாகவும் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. விஜய் 777 இந்த கோடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரைஸஸை வந்து வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. எல்லா டீட்டெயிலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் Arduino Nano இல்லாட்டினா Arduino Uno கூட வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு கண்ட்ரோலர் மாதிரி தான். இதில் வந்து ப்ரோக்ராம் லோட் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து RFID ரீடர் வந்து தேவைப்படும். இது RFID RC522 வந்து பார்த்தீங்கன்னா ரீடர். இது வந்து வாங்கும் போலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து RFID வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஒன்று தந்துடுவாங்க. அதுபோக வந்து ஒரு கார்டு வந்து சேர்ந்து தான் வரும். இதில் வந்து ஜஸ்ட் வந்து வைக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலருக்கு வந்து போகும். அதை வச்சு தான் நம்ம வந்து லாக் ஆகணுமா அன்லாக் ஆகுமா வந்து நம்ம வந்து கோடு வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கார்டு மாதிரி டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி வந்து யூனிக்கான ஐடி வந்து இருக்கும். இது ஜஸ்ட் வந்து அதை வைக்கும் போல வந்து அது ரீட் வந்து பண்ணோம். அந்த ரீட் பண்ணுற கோடு வந்து யூனிக்கான கோடு. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணுமோ வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட்டில். சரி ஓகே. அதுக்கடுத்து ஒரு ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தேவைப்படும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு லாக்கருக்கு வந்து பாருங்கள், நம்ம ஒரு சின்ன ஒரு லாக்கர் வந்து எலக்ட்ரிக் லாக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து 12 வோல்ட்டில் இயங்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து ஒரு 1 சேனல் ரிலே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரியும் வந்து ஒன்று தேவைப்படும். அதையும் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜம்பர் வயர்ஸ் வந்து கனெக்ஷனுக்காக கொஞ்சம் தேவைப்படும். இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். கனெக்ஷனுக்கு வந்து கனெக்ஷன் டயக்ராம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் டிரைவ் லிங்க்கு. அதை வச்சு நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒவ்வொன்றும் இருக்குங்க. கிரவுண்டுனா கிரவுண்டு, அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரிசீவர், அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். RFID டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பின்னு வந்து இருக்கும். மொதல் 3 பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பின்னை மட்டும் விட்டுறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பின்னையும் வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதை வந்து அப்படியே வந்து நம்ம Arduino Nano இருக்குல்ல அதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். நம்ம ப்ரோக்ராமில் வந்து என்ன எழுத போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு பின்னும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பின்னுக்குரியதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து அங்கே மென்ஷன் வந்து பண்ணணும். சரி ஓகே. நான் அந்த ப்ரோக்ராமையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே. இதை ஒவ்வொன்றையாக வந்து இந்த Arduino Nanoவில் வந்து கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து வந்து 1 சேனல் ரிலே இருக்குது பார்த்திங்களா? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜம்பர் வயர்ஸை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுலேயும் வந்து கிரவுண்டு, VCC இன்புட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம Arduino Nanoவில் வந்து எப்படி கனெக்ஷன் வந்து கொடுக்கணுமோ வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு பின்னையும் வந்து நான் ப்ரோக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுபடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அது போக டயக்ராம் வந்து எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுபடியே வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிக் லாக்கர் இருக்குல்ல அதை வந்து எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா 1 சேனல் ரிலேலேருந்து 2 வயர் வந்து வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் அது. ஸோ அதனால் வந்து அதில் வந்து ஒன்றை வந்து பேட்டரிக்கும் இன்னொன்று வந்து டேரெக்டாக வந்து அந்த இது லாக்கருக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டாலே வந்து போதுமானது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் Arduinoக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கோடு வந்து எழுதியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் COM4ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து போர்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அது கரெக்டான போர்ட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது போக வந்து நீங்கள் Arduino Unoவில் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா Arduino Nanoவில் பண்ணுறனால நானோ போட்டிருக்கேன். நீங்கள் Arduino Unoவில் வந்து பண்ணுறீங்கன்னா யூனோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த இதில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோடு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே எழுதியிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து அப்லோடு வந்து கொடுக்கணும். எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் வந்து அப்லோடு கொடுத்ததுக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குது. எதுக்காகனா அந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குரிய ஐடி வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த ஐடியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கோம். இதை ஜஸ்ட் வந்து வச்சதுக்கு அடுத்து சீரியல் மானிட்டரில் என்ன ஐடி வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த ஐடியை எடுத்து இதில் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து பூட்டை வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிறது அன்லாக் ஆகிறது எல்லாமே வந்து செய்ய முடியும். நம்ம வந்து அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. இதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்னென்ன செய்யணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். MFRC
522 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லைப்ரரி. இதை வந்து இன்க்ளூட் வந்து பண்ணணும். இது ஜஸ்ட் வந்து ஸ்கெட்சில் வந்து போயிட்டு நீங்கள் இன்க்ளூட் லைப்ரரியில் வந்து போயிட்டு மேனேஜ் லைப்ரரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணாலே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து பண்ணுற மாதிரி வந்துடும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து எனக்கு வந்து இது இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜிப் ஃபைலாக நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி கூட வந்து இதை இன்க்ளூட் வந்து பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிட்டேன். இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா எரர் வந்து காட்டும், அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. சரி ஓகே. அதுக்கடுத்து அந்த பின் மோட்லனா நம்ம வந்து அந்த நம்ம ஆல்ரெடி டயக்ராமில் கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கண்டிஷன் வந்து 2 கண்டிஷன் வந்து எழுதியிருப்போம். இதில் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேகை வந்து பார்த்திங்கன்னா யுஐடி டேகை வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பிரிண்ட்டில் வச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியறதுக்காக பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இது சீரியல் மானிட்டரில் பார்த்து அதை வந்து எடுத்து நம்ம வந்து மேட்ச் பண்ணால் மட்டும்தான் இது வந்து அன்லாக் ஆகும். ஸோ இதுக்குன்னு ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஐடி. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்கேன். சரி ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 இஃப் வந்து எழுதியிருக்கேன். அதாவது நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், அது போக வந்து இந்த கார்டு இருக்குது பார்த்திங்களா, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் 2 இது வந்து எழுதியிருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி எனக்கு ஐடி வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த ஐடியை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து மேட்சாக இருந்துச்சுன்னா மட்டும் வந்து பூட்டை வந்து பார்த்திங்கன்னா லாக் போட்டுட்டோம், அன்லாக் வந்து பண்ணோம். சரி ஓகே. இதை வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து அப்லோட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அப்லோடு வந்து பார்த்திங்கன்னா ஆகட்டும். ஆனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து அப்லோடு வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சீரியல் மானிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டூல்ஸில் வந்து சீரியல் மானிட்டர்னு இருக்கும். சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா COM4 போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணனால இந்த சீரியல் மானிட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து ஐடி வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இதை வந்து வைக்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், RFID டேக்கில் வந்து வச்ச உடனேயே பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், யுஐடி டேகுன்னு வந்து ஒரு ஐடி வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஐடி. ஆக்சஸ் வந்து கிராண்டட்னு இருக்குது, நம்ம வச்சுருக்கிட்டே இருக்கனால அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எடுத்துட்டோம். இப்போ இன்னொருக்கு வந்து வைக்கும் போல பாருங்கள், இன்னொருக்கு வந்து அக்சஸ் வந்து கிராண்டட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இங்கே கிராண்டட்னு வந்துட்டால் நம்மளுக்கு வந்து பூட்டை வந்து பார்த்திங்கன்னா லாக் அன்லாக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும். நம்ம இது இன்னும் பேட்டரியோட கனெக்ட் பண்ணல, 12 வோல்ட்டோட. அது வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். சரி ஓகே. இப்போ வந்து இந்த கார்டோட ஐடி வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த கார்டை வந்து வைக்கிறேன். இந்த கார்டை வச்சோன்னே பாருங்கள் அக்சஸ் வந்து கிராண்டட்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கடுத்து இன்னொருக்கு வந்து வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இன்னொருக்கு வந்து அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டட்னு இருக்கும். இதுதான் இதோட டேகோட ஐடி. சரி ஓகே. நம்ம வந்து இந்த 2 இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதுவையும் காப்பி பண்ணணும், இதையும் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். எத்தனை டேக் இருக்கோ அத்தனை இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஐடியை வந்து எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடணும். அதாவது இஃப் எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து இதான் மெயின் கோடு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து இஃப்னு வந்து போட்டு நீங்கள் எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை போட்டுக்கலாம். இங்கே ப்ரோக்ராமில் போட்டதுக்கடுத்து அந்த ஐடி வருதுல்ல, ஸோ அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இங்கே ஒன்று நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை அவ்வளோதான். இதை வந்து கொடுத்ததுக்கு அடுத்து இன்னொருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு வந்து கொடுத்துருங்க. அப்படி அப்லோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்லோட் ஆகட்டும். அதுக்கடுத்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அடினோ போர்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து பவர் பேங்கை யூஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். அது போக RFID ரீடரை வந்து வீட்டுக்கு வெளியே செட் பண்ணியிருப்போம். அது போக பூட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே செட் பண்ணியிருப்போம். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இதை வந்து நம்ம டேக்கை வந்து வெளியே வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து லாக் ஆகிறது அன்லாக் ஆகிறது அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அது போக ரிலே இருக்குல்ல, ரிலேயில் வந்து இந்த ரெட் வயரை வந்து அங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா லாக்கில் இருக்கும். இதை இங்கிட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அன்லாக் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நேரம் அதை வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் வந்து மாற்றி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சரி ஓகே. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த RFID ரீடர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இங்கே வந்து வைக்கிறேன். பாருங்கள் நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ அன்லாக் ஆனாலுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து விழுந்துடும். ஸோ இது வந்து செக்யூருக்காக நம்ம ஜஸ்ட் வந்து அன்லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து வெளியே எடுத்துருவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து பூட்டும் போல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் விழுந்துடும். எதுக்காகனா இப்படி தான் டேரெக்ஷன் இருக்கும். ஸோ இப்படி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டு இப்படி லாக் வந்து விழுந்துடும். ஸோ அதுதான் இப்போ இன்னொருக்கு வந்து வைக்கும் போல் வந்து பாருங்கள், அவ்வளோதான். இப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கடுத்து எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இதை வச்சு அதுக்கடுத்து டோரை வந்து உடனே திறந்துற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கார்டை வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். கார்டு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நம்ம டைமிங் செட் பண்ணியிருக்கோம். இதை கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள்,
இப்போ வந்து நம்ம லாக் இதே மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூராக தான் இருக்கும், யூனிக் கோடு. ஸோ அதனால் வந்து யாரும் இதை வந்து ஹேக் வந்து பண்ண முடியாது. இது வந்து நம்ம RFID இது வாங்கும் போலயே 2 இது சேர்த்து தந்திருப்பாங்க, ஒரு கார்டும் ஒரு RFID டேக் வந்து வந்திருப்பாங்க. இதே மாதிரி RFID டேகும் கார்டும் நீங்கள் எத்தனை நாள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாலெட்டில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதுனா கீ செயின் மாதிரி நீங்கள் வந்து எதுலனாலும் தொங்க விட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து இன்னொரு 4-5 வாங்கி வச்சு இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தந்தீங்க அப்படின்னா எங்கனாலும் வந்து போகலாம். கீ வந்து எத்தனை நாளும் வந்து நம்ம வந்து மாற்றணும்னு நினச்சோம்னா இதுதான் கீ. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமில் வந்து லோட் பண்ணணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப யூனிக்காக வந்து இருக்கும். இந்த டேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதாக இருக்கட்டும், அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டாக இருக்கட்டும், இதுக்கு வந்து யூனிக்கான வந்து இந்த கோடு தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு வந்து RFID ரீடரில் வந்து வைக்கும் போது வந்து அந்த கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்டினோ போர்டுக்கு சென்ட் ஆகும். அந்த கோடை தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த 2 இதுக்கு தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இந்த 2 இதை வச்சா மட்டும்தான் வந்து அன்லாக் ஆகும். சப்போஸ் வந்து வேறு எதுவும் கார்டு வச்சாங்க அப்படின்னா அன்லாக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வேறு கார்டு வச்சாங்க அப்படின்னா மொபைலுக்கு வந்து மெசேஜ் வர மாதிரி அந்த மாதிரிலாம் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணலாம். அது வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணலாம் கண்டிப்பாக. இது வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் இது அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று, இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோடு எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து யார் வந்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அன்லாக் ஆகும். ஸோ அதனால் வந்து மித்தவங்க வந்து வீட்டில் வந்து எடுக்கிறாங்க, எதுவுமே வந்து செய்யவே முடியாது. வேறு கார்டை வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா லாக் தான் இருக்கும், அன்லாக் வந்து ஆகாது. ஸோ இது வந்து வீடை வந்து ரொம்ப செக்யூராக வந்து வச்சுக்கிறோம். இதை வந்து ஒரு சின்னதாக ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது வீட்டுக்குமே ரெடி பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.